வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து போக போறோம்னா, இப்ப மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போறோம். அரசுக்கு ஒரு கோரிக்கையாவும் அது வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஓஏபி வாங்குறவங்க ஓஏபியில் நிறைய வகைகள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா, அ ஆதரவற்ற விதவைகள், கணவனோட கைவிடப்பட்டவர்களோ, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அவங்க அப்புறம் முதியோர் 60 வயதுக்கு மேலான முதியோர், அவங்கலாம் ஓஏபி வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்பில வந்து பொங்கல், தீபாவளி வரும்போது வந்து அ அது மட்டும் இல்லாத பிற நாட்கள்ல கூட, பிற பண்டிகைகளுக்கு கூட ஓஏபி புடவை, வேட்டி குடுக்குவாங்க. அதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் கரெக்ட்டா பெனிஃபிஷரி வந்து ரீச் ஆகுறதில்ல. இதில வந்து அரசு நிர்வாகம் வந்து அ பெனிஃபிஷரிக்கு போய் சென்றடையுதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யணும். ஏன்னா எல்லா பெனிஃபிஷரிக்கும் சேலையும், இந்த வேட்டியும் போய் ரீச் ஆகுறதில்ல. இத வந்து ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அ அரசு நிர்வாகம் வந்து இதில கவனத்தில எடுத்து, வேட்டி சேலை வந்து எல்லா பெனிஃபிஷரிக்கும் ஓய்வு வாங்குற எல்லா பெனிஃபிஷரிக்கும் போய் ரீச் ஆகுறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக அரசுக்கு இன்னைக்கு கோரிக்கை பார்க்குறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.